நியூஸ் செய்திகள். வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறக்கூடிய மக்கள் மன்றம் என்கிற குறைகேட்பு கூட்டம் காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு புகார் மனுக்களை அளித்தனர். மேலும் காரைக்கால் மாவட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் தங்களது கைபேசி காணாமல் போனதாகவும் திருடு போனதாகவும் பல்வேறு புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. அதில் கைபேசி விவரங்களை சேகரித்து காரைக்கால் இணைய குற்ற தடுப்பு பிரிவு ஆய்வாளர் பிரவீன்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன்களை மீட்கப்பட்டன. அதன் மீட்கப்பட்ட விலை 10 லட்சம் மதிப்பிலான 50க்கும் மேற்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் எஸ்எஸ்பி ஒப்படைத்தார். பின்னர் கொடுத்த புகார்கள் தொடர்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளுக்கு எஸ்எஸ்பி அறிவுறுத்தினார். மேலும் இன்சூரன்ஸில் பணம் கட்டி நிறைவி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் கொடுத்தனர். இதில் முதியவர் தன் 2 மகள்களின் பெயரில் போட்ட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்று கண்ணீருடன் புகார் கொடுத்தார். உடனடியாக புகார் விசாரித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட்டார். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக காரைக்கால் மாவட்ட செய்தியாளர் மோகன் ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பணம் பறிக்கிறது குளத்து உள்ளளவு பயன்படுத்தலாம். புகார் கொடுத்தா நகர காவல் நிலையத்தில் புகார் எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என் மேலே பிரச்சனை வந்தது, நான் கோர்ட்டுக்கு போனேன்.